நட்பு. ஒரு ஏழை இளைஞனுக்கு ஓட்டப்பந்தயம் என்றால் உயிர். அவனுடைய ஒரே கனவு ஒரு நாள் மாநில அளவில் வெற்றி பெற வேண்டும் என்பது. அதற்காக தினமும் காலையில் 5 மணிக்கு எழுந்து ஓடுவான். பழைய ஷூ, சரியான ட்ராக் கூட இல்லை. ஆனால் கனவு மட்டும் பெரியது. அவனுடன் தினமும் ஒருவன் பயிற்சி செய்வான். இருவருக்கும் ஒரே கனவு, வெற்றி. ஒரு நாள் மிக முக்கியமான போட்டி வந்தது. அவன் மின்னல் வேகத்தில் ஓடினான். ஆனால் ஃபினிஷ் லைனுக்கு இன்னும் சில மீட்டர் இருக்கும் பொழுது திடீரென்று தடுமாறி கீழே விழுந்தான். மற்ற வீரர்கள் எல்லோரும் அவனை தாண்டி ஓடினார்கள். அவன் எழ முயன்றான், முடியவில்லை. அவன் கண்களில் கண்ணீர். என் கனவு இங்கேயே முடிந்தது என்று நினைத்தான். அப்போது முன்னால் ஓடிக்கொண்டிருந்த அவனுடைய நண்பன் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்திவிட்டு திரும்பி வந்தான். கையை நீட்டி, வா, ஃபினிஷ் லைன் இன்னும் இருக்கு என்றான். அவன் அந்த கையை பிடித்து எழுந்தான். இருவரும் மெதுவாக ஃபினிஷ் லைனை நோக்கி ஓடினார்கள். அவர்கள் கடைசியாகத்தான் வந்தார்கள். ஆனால் அந்த நாளில் அவன் தோற்கவில்லை. ஏனென்றால் அவன் ஒரு பெரிய விஷயத்தை வென்றிருந்தான். விழுந்தாலும் மீண்டும் எழும் மனதை. பல மாதங்கள் கழிந்தன. அடுத்த போட்டி வந்தது. இது ஃபைனல் ரேஸ். இந்த முறை அவன் ஃபினிஷ் லைனை முதலில் கடந்தான். வெற்றி கோப்பையை வாங்கியதும் அதை தன்னுடன் ஓடிய நண்பனிடம் கொடுத்தான். இந்த வெற்றி என்னோடதில்லை, நான் விழும்போது என்னை எழுப்பி அந்த கைக்குத்தான் சொந்தம் என்று கூறினான். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உண்மையான நண்பன் என்பவன் நீ வெற்றி பெறும்போது மட்டும் உன்னுடன் இருப்பவன் அல்ல, நீ விழும்போதும் தன் வெற்றியையே விட்டுவிட்டு உன்னை எழுப்ப வருபவன்தான் உண்மையான நண்பன். இது உங்கள் ஸ்டோரி ஃபோர்ஜ்.